எல்லாருக்கும் வணக்கம். தைப்பொங்கலும் வந்துருச்சு, பனங்கிழங்கும் வந்துருச்சு. எப்பயும் நம்ம பனங்கிழங்கு நல்லா வேக வச்சு தான் சாப்பிடுவோம். இப்போ வந்து இதை வேக வச்சு ஸ்வீட்டு அண்டு காரம் ரெண்டும் ஸ்நாக்ஸ் செய்வோம். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து நான் இதில் 2 கட்டு கிழங்கு வாங்கியிருக்கேன், அதை எடுத்து வச்சுருக்கேன். பருங்கிழங்கா வாங்கணும், அப்போனா தான் மாவு சத்து நிறையா இருக்கும். இதை நல்லா இப்படி தூரெல்லாம் கட் பண்ணி இப்படி தோலை உரிச்சுக்கிடுவோம். இப்படி ஒவ்வொரு கிழங்கா எடுத்து இப்படி நல்லா தூரை கட் பண்ணிடணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு மாதிரி இது ஈஸியாக வேகவும் செய்யாது. கத்தியால் கட் பண்ண முடியல என்னால், அதனால் நான் இப்படி சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணுறேன். இப்படி நல்லா முனையவும் கட் பண்ணிடணும். அங்கே இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி தோலை நல்லா இப்படி உரிச்சா ஈஸியாக வந்துடும். இதெல்லாம் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஒரு 7-8 விசில் விட்டால் தான் இது வேகும். சக்கரவள்ளி கிழங்குலாம் அரை மணி நேரத்தில் இட்லி கொப்பரையிலே ஈஸியாக வெந்துடும். இதெல்லாம் ஒரு 8 விசில் வேக வைக்கணும். வேரெல்லாம் கட் பண்ணி தோலை உரிச்சிட்டேன். குக்கரில் வேக வச்சுக்கிடுவோம். குக்கரில் உள்ளே போகலை, இதை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்படி 1-2 அப்படி கட் பண்ணிக்கிடுவோம். நல்லா 2-2 கட் பண்ணி போட்டேன். குக்கருக்குள்ளே போகிற மாதிரி மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். கல்லுப்பு, ஒரு ரசப்பூண்டு எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா இடிச்சிடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையில இந்த கிழங்கு ஒரு கிழங்கு 10 ரூபா தான். அப்போல்லாம் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டோம். இப்போ நான் ஒரு கிழங்கு 10 ரூபான்னு வாங்கியிருக்கேன். உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி 1-2 இடிச்சுக்கோங்க. பனங்கிழங்கு சாப்பிட்டா வாயுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் நான் பூண்டு இடித்து போடுறேன். போட்டால் நல்ல மணமாகவும் இருக்கும். கிழங்கு தண்ணி நல்லா முங்குற அளவு ஊற்றிக்கிடுவோம். உப்பு வந்து ஒரு கை நிறையா போட்டிருக்கேன். அந்த கிழங்குக்கு இந்த தண்ணி நிறையா வைக்கிறதுனால உப்பு கரெக்டாக இருக்கும். குக்கரை மூடி போட்டுக்கிடுவோம். ஒரு 8 விசில் அடிக்கட்டும். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை ஒன்றா எடுத்து ஆற வச்சுருவோம். நல்லா ஆறிடுச்சு, உரிச்சிக்கிடுவோம். இப்படி கத்திட்ட 2ஆக கீறிக்கிடுவோம். இப்படி பிச்சோம்னா உள்ள நார் இருக்கும், அந்த நாரை எடுத்துருவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பனங்கிழங்குனா என்னென்னு கேட்குதுங்க. இப்படி நார் இல்லாமல் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நாரை பூரா எடுத்துடணும். இப்படி பிச்சு எல்லாத்தையும் நல்லா இப்படி ஒடிச்சு எடுத்துக்கிடணும். இப்போ வந்து நான் இனிப்பு செய்ய போகிறேன், அதுக்கு தான் நான் இப்போ ஒடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் போட்டுருவோம். பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். பல்ஸில் அரைச்சி எடுத்துட்டேன். ஏலக்காய் தூள் போட்டுக்கிடுவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவுண தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பனங்கிழங்கு கசப்பு தன்மை தெரியாது. தேங்காய் நல்லா நிறையா போட்டால் சாப்பிட்டா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஜீனி போடுறேன், நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், பனங்கிழங்கு கட்டு எதுனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இனிப்பு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சின்ன குழந்தைங்களும் நல்லா இப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்க. இனிப்பு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் காரம் ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். அதே சாரில் இப்போ ஒரு 3 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். பொடிச்சு வச்ச கிழங்கையும் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், நீங்கள் வேணால் மிளகாய் கூட போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காயை இதிலேயே போட்டு அரைச்சிடணும். அப்போனா தான் ஒன்று போல் உங்களுக்கு கலந்து அரைச்சி வந்துடும். ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போடுறேன். ஏற்கனவே கிழங்குல உப்பு போட்டிருக்கோம். நான் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம் பல்ஸில். இது கொஞ்சம் ஒரு சுத்து கூட விட்டுருக்கேன். இந்த மாதிரி இப்படி பிடிச்சா கொலக்கட்டை மாதிரி வரணும். இப்படி உதுத்து விட்டால் உதுந்துடணும். ஏன் அப்படின்னா உப்பு காரம் எல்லாம் கலக்கிறதுக்காக தான் இப்படி அரைச்சிக்கிடணும். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிக்கிடுவோம். பாருங்கள், அழகாக அப்படி உருண்டை பிடிக்க வந்துடும். அதுக்கு தான் ஒரு கூட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அருமையாக வந்துருச்சு பாருங்கள். இந்த கிழங்குல அவ்வளோ சத்து இருக்குது. நார் சத்து, புரத சத்து, எல்லா சத்து இருக்குது. பிள்ளைங்க இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. கிழங்கு அவிச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. பனங்கிழங்கு சீசன் இருக்கும்போதே இப்படி விதவிதமாக செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நான் அடுத்த தைப்பொங்கலுக்கு தான் பனங்கிழங்கு கிடைக்கும். கிழங்கு வெந்துருச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா ஹெல்த்தி ஸ்நாக்ஸாகவும் ஆயிரும். இனிப்பும் காரமும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.